அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அருமையான குழம்பு. என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் குழம்பு. இட்லியோட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது வந்து வாய்ப்புண் வயிறுப்புண் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி எடுத்துட்டோம்னா இது குணமாகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆட்டுக்குடல் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நான் 1 கிலோ வந்து ஆட்டுக்குடல் எடுத்திருக்கேன். அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்திருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்திக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம குடலை வந்து ஒரு 4 தடவை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வந்துடலாங்க. பச்சை தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. குடலை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக பண்ணி நம்ம சாப்பிட்டோமோ அந்த அளவுக்கு நல்லது. இல்லாட்டி குழம்பு சாப்பிட முடியாதுங்க, கவிச்சு வந்துடும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்திக்கலாம். இதை நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவுங்க. இது ஒரு டைம் கழுவிட்டு மறுபடியும் ஃபில்டர் பண்ணிடுங்க. தண்ணியை மறுபடியும் கழுவுங்க. இது 3 தடவை 4 தடவை நல்லா கழுவுங்க. இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை ஃபில்டர் ஆயிடுச்சுங்க. இப்போ மறுபடியும் இந்த பாத்திரத்தில் சேர்த்து இனி ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணியில் கழுவிக்கலாம். இப்போ பாருங்கள், குடலில் வந்து தண்ணி நல்லா ஊற்றி 4 தடவை கழுவி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் சுடுதண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சுடுதண்ணியில் இதை சேர்த்துக்கலாம். குடலை வந்து சுடுதண்ணியில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஓரமாக அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்திருக்கிறேங்க. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டைத்தண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 கிராம் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் பாருங்க, ஒரு 3/4 வாசி நல்லா வெந்துருச்சுங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி குயிக்காக வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு கைப்பிடி வந்து நம்ம திருகுனா தேங்காய். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா 1 நிமிஷம் இந்த தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சாச்சுங்க. 2 டீஸ்பூன் வந்து டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தியாச்சு. 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான மசாலா நமக்கு கிடச்சிருச்சு. இதை ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சுடுதண்ணியில் போட்ட குடலை நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. ஒரு தடவை நல்லா மறுபடியும் கழுவிக்கலாம். பாருங்க, தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுங்க. அவ்வளோதான், சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா? உடல் கூட இந்த நுரையீரல், ஒரு நுரையீரல் புதுசாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இதையும் நல்லா கழுவியாச்சுங்க. ஏன்னா இது கூட நுரையீரல் சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு வந்து குழம்பு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேங்க. இப்போ குக்கர் அடுப்பு வச்சாச்சு. குக்கரும் சூடாயிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்புங்க, 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி இருக்கிறேன். விதையெல்லாம் எடுத்துட்டு அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ண நுரையீரலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்ச ஆட்டு குடல் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்தது நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நீங்க குழம்பா வைக்கும்போது ரொம்ப கெட்டியாக வச்சு சாப்பிடாதீங்க. ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு மீடியமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ஆப்டாக இருக்குங்க. ஏற்கனவே மசாலையில் உப்பு சேர்த்துருக்குறேங்க. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திட்டு குக்கரை லாக் பண்ணிடலாங்க. ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு அட்டகாசமான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடிங்க. கூட நுரையீரலும் போட்டு செஞ்சுருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக வந்திருக்கு. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.